அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயண நமஸ்தே. ஏகதந்தாய் விக்னமே வக்ரதந்தாய் தீமஹி தன்னோ தந்தி பிரதம் மகாகவியுடைய அனுகிரகத்தாலும் பாலகர்களுடைய திருவருளால் முருகப் பெருமான் ஆசி கொண்டு மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படியே பார்த்தோம். 29/3/2026 முதல் 4/4/2026 வரை, பங்குனி மாதம் 15ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 21ஆம் தேதி வரை மீன ராசிக்குண்டான பலன். உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்துல, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கேது. 6ஆம் இடத்துல கேது இருந்தால் நம்மளுக்கு நன்மை தீமையே உண்டா பார்க்கும்போது, உங்க ராசியில செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் உங்க ராசியில அமருகிறார். ஏற்கனவே சனி ஜென்ம சனியா இருக்குது, அதுலேயே சூரியன் சேர்ந்து இருக்குது. இப்ப செவ்வாய், அப்போ 3 கிரகம் காம்பினேஷன் பார்க்கணும். தாயஸ்தானம் சொல்லக்கூடிய கிரகம் மீனராசிக்கு சந்திர பகவான். ஆகவே சந்திரன் மனக்காரகன். அதே தகப்பன் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், அது சூரியனுக்கு புத்திரன் சனி, சகோதரக்காரகன் செவ்வாய். ஆகவே இந்த 3 கிரகம் நம்மளுக்கு கூடி உறவு பலம் பெறக்கூடிய தன்மை, மனக்கசப்பு இருந்தால் நிவர்த்தி காணக்கூடிய தன்மை. இந்த காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயலாற்றணும், ஜாக்கிரதையா இருக்கணும். செவ்வாய் உங்க ராசியில கூடும்போது சூரியனோடு சேரும் போது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதே சிறந்தது. கோபம் அதிகரிக்கும், தேவையில்லாத மனக்குழப்பம். சனி வேலை சேர்ந்து வேலை செய்யக்கூடிய காம்பினேஷன். ஆகவே இந்த ராசிக்கு தேவதை, ராசிநாதன், நட்சத்திரநாதன் அங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அந்தந்த காலத்தில் நம்ம போய் பூஜை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே இந்த காலத்தில் நம்ம செவ்வாய் ராசியில அமரும் போது புத பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல, படிப்புல நல்லா கவனமாக இருந்து வரணும். நேற்று படிச்சது இன்னைக்கு மறந்து போகுது, இந்த பக்கம் படிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினால படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, மறந்து போச்சு அப்படின்னு ஞாபகத்திறன் குறைவாகவே வேலை செய்யும். ஆகவே ஞாபகத்திறன் அதிகரித்து கொள்ள விஷ்ணு பகவானுடைய அவதாரம் சொல்லக்கூடிய ஹைகிரவர் பெருமானை வழிபாடு செய்யணும், சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யணும். ஒரு ரொம்ப எளிமையான மந்திரம், ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிரதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹைகுரபாஸ்மிகே, இந்த மந்திரம் சொல்லி வரணும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம செய்யக்கூடிய தன்மை இறைவனை சார்ந்து வழிபாடு செய்து நல்லா படிக்கணும். குழந்தைங்க இந்த நேரம் பரீட்சை காலம், அதே நல்லா படித்து நல்லா எஜுகேஷனுக்கு தயாராகிடணும். குடும்பஸ்தானம் பலம் பெறும். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல, கணவன் மனைவிக்குண்டான அனுசரிப்பு கண்டிப்பா வேணும். ஏதேனும் ஒரு வாக்குவாதம் கொடுத்து கொண்டே இருக்கும். இதுல ஏதேனும் ஒரு வகையில நம்ம பாதிக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக வார்த்தைகள் பேசணும். புத்திரஸ்தானம், அந்த புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டுமே பலகீனமாக அமரும் போது சற்று ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வாரம் இறுதியில் வெள்ளிக்கிழமை முதல் காலை 6 மணி இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை சந்திராஷ்டமம் உங்க ராசிக்கு. ஆகவே வெள்ளிக்கிழமை வரை நீங்க எல்லா வேலை செய்து கொள்ளலாம். ஆகவே வெள்ளிக்கிழமை இருந்து 2 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகவே இந்த வாரம் நிதானித்து செயலாற்றினாலே உங்க கை மேல் பலம் கொடுக்கும். ஆகவே சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல தன பிராப்தத்தை அதிகரிக்கும், தொழில் மேன்மை அடையும். என்னதான் கிரக கோளா இருந்தாலும் தொழில் மேன்மை அடையக்கூடிய தன்மை. உடல் ரீதி சற்று ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்ளணும். மனதில் ஒரு குழப்பம், மனதில் ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு படபடப்பு அனைத்தும் கொடுக்கக்கூடிய காலம். தொழில சிறந்து விளங்கக்கூடிய தன்மை, தன பிராப்தம் உண்டாகும், புதிய பொருள் வாங்கக்கூடிய யோகம் அனைத்தும் கொடுக்கும். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதால் உறவு மூலமா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஆதாயத்தால் நம்மளுக்கு ஒரு பலம் தரும். புதிய உறவுகள் உருவாகக்கூடிய காலம், விட்டு போன உறவு, பிரிந்து போன உறவு இணையக்கூடிய காலம் அத்தனை நம்மளுக்கு இந்த வாரத்துல கொடுக்கும். ஆகவே உங்க ராசிநாதனை பலப்படுத்த வைக்கணும். உங்க ராசிநாதன் குரு பகவானை ஜீவ சமாதி உள்ள இடத்துல போய் வழிபாடு செய்யணும். மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் சொல்லக்கூடிய இடத்துல போய், ஜீவ சமாதி உள்ள இடத்துல போய் இந்த வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இது பரிகாரமாக அமையும். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும். இத்தனை நம்ம கடந்து வரணும்.
இந்த அனுகிரகம் நம்ம எப்படி பெறது? ஈஸ்வர பிரார்த்தனை அப்படி சொல்ல பொதுவாகவே. அப்ப நம்மளை பிடிச்ச தெய்வத்தை நம்ம உபாசிக்கணும், மனதார வேண்டிக்கணும். மதுரை மீனாட்சி வேண்டிங்க, சொக்கநாதரை வேண்டிங்க, உங்க காவல் தெய்வம், கிராம தெய்வம், உங்க குல தெய்வம் அனைத்தும் வேண்டிட்டு நம்ம செயலாற்றும் போது வெற்றி பெறலாம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க. நன்றி, வணக்கம்.